மறுபடியும் உங்களை கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. யார் யார் வாட்ச் பண்ணுறீங்களோ. என் பேர் லிலி தன்ராஜ், கனடாலேருந்து வந்திருக்கேன். 3 மாதம் ஊழியத்துக்காக இந்தியாவில் இருக்கேன். இப்போ எனக்கு ஒரு பெரிய தருணத்தை கடவுள் பிதாவின் திட்டத்தின்படி பிரதர் பாஸ்டர் சந்திரமோகன் உங்களையும் இந்த கிரேஸ் டிவியும் எனக்கு கடவுள் ஒரு தருணத்தை கொடுத்து இந்த வேதத்தின் ஆழங்களையும் சத்தியத்தையும் சொல்கிறதுக்கு ஒரு பெரிய அற்புதமான ஒரு டைம் கிடச்சதுக்கு நான் கடவுளுக்கு முதலாவது நன்றி சொல்கிறேன். அடுத்து கிரேஸ் டிவிக்கும் பாஸ்டர் சந்திரமோகனுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். நான் லாஸ்ட் தடவை நான் பேசுனது யெகோவாவை பற்றி, நம்ம கிரயத்துக்கு பெற்றீர்களே அப்படின்னு பாட்டு நீங்கள் கேட்டுக்கங்க. அடுத்தது இன்றைக்கி பேசணுன்னு என் மனதில் பாரம் இருக்கிறது தேவனை அறியும் அறிவு அப்படின்னு ஒரு 3 லெவல் இருக்குது. இந்த மாதிரி தேவனை அறியும் அறிவு விசுவாசத்தில் 3 லெவலு, ப்ரேயரில் 3 லெவலு, உபாசம் எடுக்கிறதுல 3 லெவலு. இந்த மாதிரி நிறைய நம்ம 1ஆம் கிளாஸு 3ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸு 10ஆம் கிளாஸு டிகிரிக்கு போகிறதுக்கு ஒவ்வொரு எப்படி ஸ்கூலில் படிக்க எக்ஸாம் எழுதிட்டு அடுத்த கிளாஸ் பாஸ் பண்ணி போகிறோமோ அதே போல் தான் இந்த லெவலில் நம்ம முன்னேற கடைசி லெவல் என்னன்னா, அந்த லெவலுக்கு வந்துட்டிங்கன்னா யாராலையும் எதுனாலையும் எந்த ஃபெயிலியர்னாலும் எந்த போராட்டம்னாலும் தேவனை விட்டு பிரியாத ஒரு உறவு, அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறது. கடைசி லெவல் என்னன்னா, நீயும் தேவனும் உறவாடும் ஒரு பார்ட்னர்ஷிப். ஒரு பிஸ்னஸுக்கு 2 பார்ட்னர்ஸ் இருக்கிற போல் அந்த பார்ட்னர்ஷிப்பில் தான் நம்ம வாழ போகிறோம். அந்த லெவலுக்கு வந்தால் தான் பல அற்புதங்களும் பல அதிசயங்களும் நடக்கும் வாழ்க்கையில். ஆனால் நம்ம அதை பெருசாக எடுக்க மாட்டோம். ஏன்னா நான் நல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே இருக்கிறேன், அவர் தான் எல்லாத்தையும் செய்கிறாரு, எல்லா மையுமையும் அவருக்கு தான். நான் அவர் இருதயத்தை அறிந்து, நான் அவரோட மன ஏக்கத்தை அறிந்து ஆத்தும ஆதாயம் பண்ண என்ன உருவாக்குனார். நான் அவர் அன்பை உணர்ந்தேன். அந்த அன்பை மற்றவங்களுக்கு சொல்லி சாட்சியாக வாழணுங்கிறது தான் இந்த நம்ம லைஃபோட பர்பஸ்ஸு, லைஃபோட திட்டம், பரலோகத்தின் திட்டம், லைஃபோட நோக்கம். இந்த பரலோகத்தின் வேலைகளை தேவன் நம்ம மூலமாக தான் செய்து முடிப்பார். நம்ம மூலமாக தான் பரலோகத்தின் காரியங்களை செய்து முடிப்பார். அதனால் தேவ இருதயம் அறிந்து நம்ம செய்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். இப்போ உண்மையிலேயே நாம் பேச போகிறது இயேசுவை அறியும் அறிவு. என்ன இயேசு அறிகிற அறிவு? வேதத்தில் எல்லாம் போட்டிருக்கேன். இயேசு யார், என்ன பேசியிருக்காரு, என்ன எதிர்பார்க்குறாரு, நம்ம எப்படி மாறணும், இயேசு சாயல்லாம் இருக்கே அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக ஒவ்வொரு லெவலுக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சில காரியங்களை சொல்கிறேன். ஏன் இது கட்டாயம் தெரியணும்னா, தேவனோடு நடக்கிறதுக்கு இந்த காரியங்களாம் முக்கியமானது. பேசிக் சைல்டு ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா, ஒரு பிள்ளை அப்பாட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்கும். ஒரு நம்பிக்கையோடு அப்பா வாங்கி தருவார். கொடுக்கலைன்னா அழுது கத்தி கேட்கும். அது அப்பயும் சில காரியங்களை அப்பா, ஒரு 7 வயசு பிள்ளை பைக்கு வேணும்னு கேட்டால் நிச்சயம் அப்பா வாங்கி கொடுக்க மாட்டார். ஏன்னா அது என் பிள்ளை உயிருக்கே ஆபத்துன்னு தெரியும். அதனால் எப்போ அந்த பிள்ளைக்கு எது தேவைன்னு கடவுள் தெரியும், அப்போ தான் செய்வார். 1. 2வது, முதல்ல கேட்டோன்னா
தேவன் கட்டாயம் கொடுப்பார் சில ஜெபத்துக்கு ஆன்சர். ஏன்னா உங்களுக்கு இன்னும் நம்பிக்கையும் விசுவாசமும் ஜெபத்தில் ஒரு உறுதியும் வரணுங்கிறதுக்காக அவரோட திட்டம். ஆனால் அதே சமயத்தில் அவர் தாமதிக்கும்போது, ஏன் நம்ம என்னைக்கு ஜெபம் பண்ணோன்னே ரிசல்ட்டுக்காக உட்காந்துருந்தோம்னா உடனே பதில் கிடச்சிடும், உடனே ரிசல்ட் வந்துடணுன்னு இருந்தோம்னா அது தேவனுக்கு நம்ம வளர மாட்டோம் ஃபெய்த்தில்ங்கிறது தெரியும். அதனால அவர் என்ன செய்கிறாரு, தாமதிப்பார் சில சமயம். இந்த தாமதங்கிற நேரத்தில் நிறைய காரியங்களை நம்மளை மாற்றுவார். நம்ம ரொம்ப பொறுமையாக இருப்போம், கடவுளை நம்ப ஆரம்பிப்போம், விசுவாசம் ஆரம்பிப்போம், நிச்சயம் கடவுள் ஒரு நாள் கொடுப்பாரு அப்படின்னு அந்த இடத்துக்கு வர்றதுக்காக சில சமயம் கடவுள் தாமதிப்பார். ஒரு சின்ன ஒரு சாட்சி, ஒருத்தர் ரொம்ப ஜெபிக்கிறவர், அவருக்கு வேலை திடீர்னு போயிடுச்சு. அவர் முதல்ல நினச்சாரு, சரி என்ன இவ்வளோ ஜெபிக்கிறேன், எனக்கு வேலை போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம சேவிங் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, ஒரு 2-3 மாதத்தில் வேலை தேடிடுவோம் அப்படி நல்ல வேலையில் இருந்தவர். ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ ஃப்ரெண்டு சேர்ந்து ஜெபிச்சாங்க, 2 பேரும் ஜெபிக்கிறாங்க. மாதம் ஆச்சு, இருக்கிற சேவிங் பணத்துலேருந்து எடுத்து செலவு பண்ண ஆரம்பித்தார். 2ஆவது மாதம் ஜெபம் பண்ணார், என்னடா இன்னும் வேலை கிடைக்கல, அப்போ என்கிட்ட ஏதோ தப்பு இருக்கோ, நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேனோ, இல்லை தேவன் இந்த ஜெபத்தை மறுதளிச்சிட்டாரோ, அவர் சித்தம் இல்லையோ அப்படின்னு நிறைய குழப்பங்கள் வர ஆரம்பிச்சது. மனம் தளர ஆரம்பித்தார், வேலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 2ஆம் மாதம் ஆச்சு, 3ஆவது மாதம் சேவிங்கில் இருக்க பணம்லாம் கீழே போச்சு. இவருக்கு ஒரு திகில் பயம் வந்துருச்சு. ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை, கடவுள் கேட்டும் என் தேவையை சந்திப்பார்னு பைபிளில் போட்டிருக்கேன், எனக்கு ஏன் இது நடக்கலைங்கிற ஒரு இது வந்துச்சு. ஒரு நாள் அவர் பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த வார்த்தையை படித்தார், நீ என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் என் நாமத்தில் எதை கேட்டாலும் கொடுப்பேங்கிற வார்த்தையை அன்னைக்கு எத்தனையோ தடவை படிச்சிருக்காரு. ஆனால் அன்னைக்கு பரிசாவே அவர் கண்களை திறந்தார். அப்போ நான் தேவனிலும் தேவ வார்த்தையிலும் எப்படி நிலைத்திருக்கிறது எனக்கு டீச் பண்ணுங்கப்பா அப்படின்னு அவர் கேட்க ஆரம்பித்தார். எனக்கு வேலை கிடைக்கல, பணம் சேவிங்கில் போயிடுச்சு, அதெல்லாம் விட்டுட்டு இந்த வசனத்தின் ஒரு அர்த்தம் என்ன எனக்கு பர்சாவே டீச் பண்ணுன்னு சொன்னார். அப்போ கடவுள் சொல்ல இவர் தேவன் மேலே நம்பிக்கை வந்துச்சு, ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். கடைசியில் ஒரு வார்த்தை சொல்ல ஆரம்பித்தா, அப்பா என் தேவைகளை எனக்கு முன்னால் உமக்கு தெரியும், நான் உன் மீது நம்பிக்கை வச்சுருக்கேன், என்னை ஒரு நாள் கைவிட மாட்டேன், வெட்கப்பட்டு தலை குனியும் வைக்க மாட்டேன். தாவீது சொல்லியிருக்காரு, நான் இளவயதாயும் முதிர் வயதாயிருக்கேன், இன்று வரை நீதிமான்களின் பிள்ளைகள் அப்பத்துக்காக இறங்கி கெஞ்சுவதை என் கண்கள் கண்டதில்லைன்னு. அப்போ நான் உம்முடைய பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு குறைவு இருக்கக்கூடாது, அது உமக்கு தெரியும்னு சொல்லி ஜோமனா, உம்முடைய சித்தம் எப்பயோ அப்பயே எனக்கு வேலை கொடுன்னு சொல்லிவிட்டு அவர் ஜெபம் பண்ணிட்டார். ஜெபம் பண்ணி 3ஆவது வாரம் அவருக்கு எப்பயோ எத்தனையோ கம்பெனியில் வேலை எழுதி போட்டார், ஒரு பெரிய கவர்மெண்ட் ஜாபு. அப்போல்லாம் அவருக்கு கிடைக்காதது, இப்போ யதார்த்தமாக அதை போட்டார். அந்த வேலையிலேருந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்டு இவர் வாங்கின சம்பளத்தோட டபுள் டைம் சம்பளம் கொடுத்து அவருக்கு அந்த வேலை கிடச்சிது. உடனே ஃப்ரெண்டுகிட்ட சொன்னார், எனக்கு வேலை கிடச்சிச்சுடா, நம்பவே மாட்டேன், கவர்மெண்ட் வேலையே கிடச்சிச்சு, இந்த வேலையெல்லாம் எனக்கு கிடைக்காதுன்னு நான் நினச்சேன், ஆனால் இப்போ கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னா, அப்பா கடவுள் எவ்வளோ பெரிய மிரக்கல் செஞ்சிட்டாருன்னு ஃப்ரெண்டு சொன்னோன்னா, இல்லைப்பா என் வேலை மிரக்கல் கிடையாது, இந்த நான் தாமதித்த நாட்களில் நான் மனம் உடஞ்சி நான் நம்பிக்கை இழந்து விசுவாசம் இழந்துட்டுருக்க நேரத்தில்
இந்த வார்த்தை காமிச்சார் பாரு பரிசுத்தாவி, என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தால்னு. அதனோட அர்த்தத்தை உணர்ந்து என்னோட உள்ளான மனுஷன் மாறினான் பாரு, தேவனை நம்பினேன் பாரு, அதுதான்டா மிரக்கல். எனக்கு வேலை கிடைச்சது மிரக்கல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கா. இதுதான் ஃபெய்த்தோட அடுத்த லெவலு. பேசிக் லெவலாக இருக்கும்போது ரிசல்ட்டே எதிர்பார்த்துட்ருப்போம், கிடைக்கலைன்னா வேதனைப்படுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் 2வது லெவலுக்கு போகிறச்ச ட்ரஸ்ட் பண்ணுற லெவல், நம்பிக்கையின் லெவல். முதல்ல சின்ன பிள்ளைக்குரிய விசுவாச தேவனை அறிகிறது. 2வது லெவல் வந்து தேவன் மேலே ட்ரஸ்ட் பண்ணுறது, நம்பிக்கை வச்சு என் தேவைகளை என் தேவன் சந்திப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னா நான் புத்திர சுவிகாரம் பெற்று அதிகாரம் பெற்ற பிள்ளை, என் தேவையில் அவர் சந்திப்பாருங்கிறது தான் 2வது. அந்த ட்ரஸ்ட் பண்ணுற காரியங்கள் தான் நான் எலிசா போனவட்ட சொன்னேன். அதே போல் யோசுவாவை சூரியனை நிப்பாட்டுறதும் அதான். அதே போல் யோசேப்பும் தாவீதும் கூட ராஜாவை அனாயிண்ட் பண்ண பிறகு சவுலால் பயந்துட்டுலாம் அலைஞ்சார். ஆனாலும் அவர் ராஜான் பரலோகம் திட்டமிட்டுச்சுன்னா அனாயிண்ட் பண்ணி சாமுவேலை அனாயிண்ட் பண்ண பிறகு அவர் ராஜா தான். ஆனால் தாமதம் வந்து கிடச்சிது. அதே போல் யோசேப்பும் அவர் கனவு வந்தது, எல்லா பிரதர்ஸும் ஒன்று கீழே பணிவாங்கன்னு. ஆனால் நடந்தது வந்து ஆப்போசிட். அவங்களே குழிக்குள்ள தூக்கி போடுவாங்க, அடிமையாக விற்பாங்க. அதுக்கப்புறம் அந்த போதிபர் ஹவுஸில் போய் அந்த பொம்பளை அநியாயமாக பண்ணோம். ஆனால் அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு விசேஷமான வார்த்தை. அந்த நாளில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இயேசு கிறிஸ்து வந்து அவருக்கு காட்டலை, பேசலை, எல்லாம் பண்ண. ஆனால் அவரோட ஃபெய்த்து விசுவாசம் எந்த லெவல்னால், யாருமே இல்லைனாலும் பாவம் செய்ய தருணம் கிடைச்சாலும் அவர் வாயிலேருந்து வர்ற வார்த்தை, நான் எப்படி தேவனுக்கும் பரலோகத்துக்கும் எதிராக பாவம் பண்ணுவேன்னு சொன்னார்ல, அது தேவன் மீது வைத்திருக்க உறவு, தேவன் மீது வைத்திருக்க நம்பிக்கை, தேவன் மீது வச்சிருக்க ஒரு பெரிய கீழ்ப்படியுதல். கட்டளை போட்டிருக்காரு, நான் விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு, அதை கீழ்ப்படுகிறார். இதுதான் உறவு. இந்த நம்பிக்கைக்கு அடுத்த லெவல் போகிறது வந்து உறவு உருவாகிறது. அது இவங்கெல்லாம் சாட்சியாக இருக்காங்க. எல்லாரும் காலம் தாமதித்தாலும் தன்னோட ஃபெய்த்திலிருந்து விலகுனதாக பெரிய பெரிய தீர்க்கதரிசிய உபத்திரவும், தாழ்மையான இடத்துக்கு போனாலும் தேவன் சொன்னதை செய்து முடிப்பாருங்கிற ஒரு பெரிய விசுவாசம். அதே போல் யோசேப்புக்கு நடந்தது. அவர் வந்து இது ஏன் எல்லாம் நடக்குதுன்னா அதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன் அவங்கள குழிக்குள்ள அனுப்புனாங்க, ஏன் ஸ்லேவாக விற்றாங்க, எதுக்காக எகிப்துக்கு வந்தார்னா, இவர் ஒரு ஒன் ஆஃப் த கிங்காக இருக்கணும். அதிகாரியாக இருக்கிறதுக்கு இஸ்ரேலில் கிடையாது, எகிப்தில் தான் நடக்கும். அதுக்கு இந்த எகிப்து நாட்டுக்கு கடவுள் கொண்டு வந்திருக்காரு. எகிப்து நாட்டில் அது வர்றதுக்கு முன்னால் ப்ரிசன்லேயும் தூக்கி போட்டாங்க. ஜெயிலில் இருக்கும்போதும் நிறைய ஹெல்ப் பண்ணார். அவர் ட்ரீமுக்கு விளக்கம் சொல்லுவாருன்னு ஒருத்தர் மூலமாகவும் தெரியும். எல்லாமே தேவ திட்டப்படி தான் நடக்கும். நம்ம தான் நினச்சிக்கிறோம் நம்ம சொந்த பலத்துலேயும் இருக்கிறோன்னு. ஆனால் உண்மையிலே தெய்வ திட்டம் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுது. கடைசி லெவல் வந்து இதெல்லாம் வந்தோன்னா பார்ட்னர்ஷிப்பாக மாறிடும். தேவன் உன்னை அழைத்த அழைப்பும்படி நீ நடந்து அவர் சித்தத்தின்படி நீ உண்மையும் உத்தமாக, கொஞ்சத்தில் நீ உண்மையும் உத்தமாக இருக்கும்போது எடுத்து உன்னை பலத்த காரியங்களை செய்கிறதுக்கு உன்னை கருவியாக எடுப்பார். ஏன்னா தேவன் உன்னை ட்ரஸ்ட் பண்ணுறார். நீ அவரை ட்ரஸ்ட் பண்ணுறத விட தேவன் நம்மளை ட்ரஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம நடக்கும்போது பெரிய பெரிய காரியங்களை நம்ம மூலமாக செய்வார். பரலோக திட்டங்களை நம்ம நிறைவேற்றுவோம். நான் முதல்ல சொன்னது போல் தேவனோடு பார்ட்னர்ஷிப்பாக இருப்போம். இந்த உலகத்துள்ள எல்லாமே மாயையாக இருந்தாலும் ஒன்று அந்த உலகத்தில்
ஒரு ஆசீர்வாதமான பிள்ளையாகவும் சந்ததியாகவும் கொடுத்து இந்த சாத்தானின் செய்களை முறியடிக்க எல்லா பரலோக ஞானமும் கொடுக்க ஆரம்பிப்பார். நம்ம எப்போதுமே பூமியின் ஞானம் பிரகாரம் தான் நம்ம நினச்சி கால்குலேட் பண்ணி மித்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாம் செய்வோம். உண்மையிலே எல்லாருக்கும் நம்ம ஜெபம் பண்ண தான் கடவுளை அனுமதிச்சாரே ஒழிய நம்ம சொந்த புத்தியில் அட்வைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது தேவனோட நியாய தீர்ப்புக்கு நீ எதிராக போக சான்சஸ் இருக்குது. ஒருத்தவங்க கெட்டவங்களாம்மா கெட்டவங்களாக இருக்காங்கன்னா அவங்கள திருத்துறதுக்கும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கும் நம்ம சொல்லலாமே ஒழிய நீ இப்படி செய்ய அப்படி செய்ய நம்ம சொல்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை இல்லை. கடவுளோட இடத்த நம்ம எப்போதுமே எடுக்கக்கூடாது. தாழ்மையோடு அவங்களுக்கு உதவி பண்ணி விசுவாசத்தை அதிகரிக்கிறதுக்கு செய்யணுமே ஒழிய மித்த காரியங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் முக்கியமாக இந்த 3 லெவலு. ஒன்று, முதல்ல சைல்டிஷ்ஷு, ஒரு சிறு பிள்ளைய போல் நம்ம ஓடி போய் தாப்பணும். அது தப்பே கிடையாது. அது அஸ்திபாரம். தாராளமாக நம்ம தேவனிடம் ஓடி ஓடி போய் கேட்கலாம். எத்தனை தடவையும் கேட்கலாம், அழுது கேட்கலாம், மன்றாடி கேட்கலாம். இது அஸ்திபாரம். உன்னை வளர்க்குறதுக்கும் விசுவாசத்தில் நீ முன்னேறதுக்கும் நீ தேவனோட உறவாடுறதுக்கும் கடைசியில் பார்ட்னர்ஷிப்பாக மாறுறதுக்கும் தேவனோட நடக்கிறதுக்கும் இந்த அஸ்திபாரம் கட்டாயம் தேவை. அதனால் அது தப்பு கிடையாது. 2வது நீங்கள் தேவனை ட்ரஸ்ட் பண்ணணும், நம்பணும், தேவன் உங்களை ட்ரஸ்ட் பண்ணணும். 3வது தான் தேவனோட நடக்கிறது, தேவனோட பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறது, தேவ இருதயத்தை அறிஞ்சு கொள்வது. அவரோட ஏக்கம் என்ன? ஒருவனு கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையணுங்கிறதான் தேவனோட இருதயத்தின் நோக்கம். அதை எல்லா பரிசுத்தவான்களும் எல்லா கிறிஸ்தவர்களும் நம்ம கீழ்ப்படிந்து ஆத்ம ஆதாயம் பண்ண முதல்ல உங்களை ஆதாயம் பண்ணி உங்கள் வழிகளை மாற்றி தேவனை நம்பி தேவனுக்கு பிடிக்காத எதுவுமே செய்ய விருப்பம் இல்லாமல் ஒரு சென்சிட்டிவாக மாறணும். பாவத்திற்கு ஒரு சென்சிட்டிவாக மாறணும். சின்ன பாவம் செஞ்சாலும் ஒரு பயம் வர ஆரம்பிக்கணும். இது தேவையில்லை, தேவனுக்கு விரோதமானது எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். அது எதனால் வரும்னா நீ தேவன் மீது வைத்திருக்க அன்புனால தான். தேவன் உன்னை நேசிக்கிறாருன்னு நீ அந்த அன்பை புரிஞ்சாதான் அடுத்து அந்த அன்பு தான் ஒரு பயமும் ஒரு நடுக்கமும் ஒரு உண்மையும் ஒரு உத்தமமான நான் மாறுறதுக்கு இது முக்கியமான ஒரு டூலு. தேவன் என்னை நேசிக்கிறாரு, சிலுவையில் மரித்திருக்காரு, எனக்காக மரித்தார், எனக்காக ரட்சிப்பு கொடுத்தார், எனக்காக அவர் உயிர்த்தெழுந்தார், என்னை வழி நடத்துகிறாருங்கிற அந்த அன்பு, மட்டில்லா அன்புன்னு சொல்லுவோமே, வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ உயரமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளை நேசிக்கிறார். அகலமும் நீளமுமே புரியாதுன்னு சொல்கிறோமே, அந்த அன்பை முதல்ல நீங்கள் உணரணும். நீங்களும் நானும் அந்த அன்பை உணர்ந்தோன்னா நீங்கள் திருப்பி லவ் பண்ணணும். அதில் தான் இதில் நம்ம வளர ஆரம்பிப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதுதான் உண்மையான கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை வாழணுங்கிறது தேவனோட அநாதி தீர்மானம். இந்த 3 லெவலை ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுள் சித்தமானால் அடுத்து எப்படி ஃபாஸ்டிங்கு, ப்ரேயரு, ஃபர்கிவ்னஸ்னால் என்ன, நம்ம நிறைய தடவை ஃபர்கிவ் பண்ணிட்டோம், மன்னிச்சிட்டோம் இல்லை, நிறைய அது உணராமலே சொல்லுவோம், மித்தவங்களுக்கு முன்பாக சொல்லுவோம் நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு, ஆனால் உண்மையிலே மன்னிச்சிருக்க மாட்டோம். அதை எப்படி மன்னிக்கிறதுனா என்ன, அதை பற்றியும் ஒரு 3 லெவல் இருக்குது. அதுவும் கடவுள் சுத்தமான தருணம் கிடச்சா அதை பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோடய கிளாஸுக்கு இதெல்லாம் டீச் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய டீச் பண்ண வேண்டியது இருக்குது. தேவ விஸ்டம்னா என்ன, பரலோக ஞானம்னா என்ன அப்படிங்கிற நிறைய லெவல் இருக்குது. அது சந்தர்ப்பம் கிடைத்தா திருப்பி நம்ம மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னால் ஜெபம் பண்ணி இதை முடிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உம்முடைய மட்டில்லா அன்பிற்காக
உம்முடைய அனாதி தீர்மானத்திற்காக, உம்முடைய சித்தத்திற்காக அப்பா எந்த நோக்கத்தோடு இந்த காரியங்களை செய்கிறீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற எங்களுக்கு பலனையும் ஞானத்தையும் உம்முடைய பிரசன்னத்தையும் எங்களுக்கு அளவில்லாமல் கொடுத்து வழி நடத்திருக்காம கொடான கொடி ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த கிரேஸ் டிவியும் பாஸ்டர் சந்திரமோகனை நீ ஆசீர்வதியும். இது அடுத்தடுத்த லெவலுக்கு போய் பல பாஸ்டர்களை இன்டர்வியூ பண்ணி பல பாஸ்டர்களோட, மிஷினரிஸ்களோட, எவாஞ்சலிஸ்டோட, விசுவாசிகளோட சாட்சிகள் மூலமாக இந்த கிரேஸுங்கிற ஒரு பெரிய கிருபை உள்ள டிவி பல ஆத்துமாக்களை தொட, நொறுங்கப்பட்ட ஆவிகளெல்லாம் எழுப்ப, கட்டுண்ட ஆவிகளெல்லாம் விடுதலை பண்ண, குணப்படாத இருதயங்கள் இருந்தால் குணப்பட, மன்னிக்க முடியாத சுபாவங்கள் இருந்தால் மற்றவர்களை மன்னிக்க, என் தேவன் என்னை மன்னித்தாரே நான் மன்னிக்கணுமேங்கிற எண்ணங்கள் வர, குடும்பங்களில் சமாதானம் வர, தகப்பனை பொருளாசை, பேராசை, அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்படுறது, காலங்களை அனாவசியமாக வேஸ்ட் பண்ணுறது, தன் ஆயுசு நாட்களை குடியிலையும் பல காரியங்களிலும் ஆயுசு நாளை குறைக்கிறது, தேவனுக்கு விருப்பம் இல்லாமல் மனைவி பிள்ளைகளை குடும்பத்தை பாதுகாக்காமல் இருக்கிறது, மனைவிகளும் அதே போல் கணவனோடு சேர்ந்து கணவனும் மனைவியுமா ஒரு டீமாக இருந்து பிள்ளைகளை ஆசீர்வாதமான பிள்ளைகளாக வளர்க்க தவறின குடும்பங்களிலும் அப்பா நீர் தொட வேண்டுமாய், கட்டுகளிலிருந்து வெளியே வர வேண்டுமாய், சத்தியம் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை பண்ணும் அப்படின்னு சொன்ன வாக்கு தத்தத்தின்படி இந்த கிரேஸ் டிவி மூலமாக கிடைக்கும் செய்திகள் பூரா தகப்பனை பிள்ளைகளை கட்டுகளிலிருந்து விடுதலை பண்ண, சத்தியம் அவர்களை விடுதலை பண்ண நீ தொட வேண்டுமாய், ஆசீர்வதிக்க வேண்டுமாய், எந்தெந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்காமல் போனதோ அதையெல்லாம் அந்த பிள்ளைகள் திருப்பி பெற்றுக்கொள்ளும் அதிகாரத்தை பெற அப்பா தகப்பனை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சாபங்களெல்லாம் உடைத்து ராஜாதிராஜனே உம்முடைய ஒளி அவர்கள் மூலமாக உலகத்துக்கு பிரகாசிக்க, இருளில் இருக்க பிள்ளைகளை கொண்டு வர அப்பா கூட்டமாக நீ எழுப்ப போகிறதுக்காக இந்த கிருபையான கிரேஸ் டிவி மூலமாக நடக்க போகிற பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் அப்பா இன்னொரு லெவலுக்கு கொண்டு போகிறதும் அப்பா இது சாதாரண செய்தி அல்லப்பா, இது பரிசுத்த தேவாதி தேவனின் உம்மது வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் தகப்பனே. இதில் வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு, இதில் ஒரு பெரிய பவர் உண்டு, இது எல்லா அற்புதங்களை செய்கிறதுக்குரிய வல்லமை உண்டு அப்பா. இந்த வார்த்தைகள் ஊடுருவி போய் அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு பெரிய ஆசீர்வாதமான குடும்பமாக மாற்றப் போகிறதுக்காக, சத்ருவின் வேலையெல்லாம் உடைக்க போகிறதுக்காக, நீ கிருபை செய்ய போகிறதுக்காக நீ கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகள் கேட்ட பிள்ளைகள் எல்லாம் இந்த வார்த்தைகள் மறந்துடாமல் என்னோடய சபையில் என்னோடய டீச்சிங் கிளாஸில் நடக்கிறது போல் இந்த செய்தியை கேட்டுட்டு ஒரு வாரத்தில் 3 பேருக்கு அதை பகிர்ந்து கொள்ளுங்கன்னு சொன்னது போல் நான் கேட்குற பிள்ளைகளையும் தயவு கூர்ந்து 3 பேருக்கு இந்த சத்தியத்தை போய் யெகோவானா என்ன மீனிங்கு, ஃபெய்த்துனா விசுவாசம்னா என்ன, இயேசுவை அறியும் அறிவுனா என்னன்னு கேட்ட செய்திகளை மறந்துடாதபடி மற்றவர்களிடம் பகிர்ந்து சத்திய ஒளியிலே நடக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாய் பார்த்துருக்கின்றேன். கேட்குற மக்களையும் ஆசீர்வதியும், இந்த கிரேஸ் டிவியும் பாஸ்டர் சந்திரமோகனையும் ஆசீர்வதியும் அப்பா. எல்லா துதியும் கனமும் எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் பேரில் கேட்டுக்கொள்கிற பரமபிதாவே, ஆமேன்.